வணக்கம். கார்த்திகை தீபம் வளையொளி விண்ணும் மண்ணும் மாந்தரும் பயனுற. போகிப் பண்டிகை. போகிப் பண்டிகை என்றவுடன் தமிழ் இலக்கியம் நன்னூல் தந்த பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற சொல் நினைவிற்கு வருகிறது. நன்னூலின் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற பழமொழியிலிருந்து அறிவியல் தொழில்நுட்ப கொள்கை சிந்தனை என்ன நமது அறிவுக்கு வருகின்றது, நினைவிற்கு வருகின்றது என்று யோசிப்போம். போகி பண்டிகை என்று வந்தாலே பழையனவற்றை தூக்கி எறிய வேண்டும், புதிய பொருட்களை வாங்கி அதை பயன்படுத்த வேண்டும், அவற்றை பயன்படுத்த வேண்டும் என்ற சிந்தனை நமக்கு வருகிறது. ஊடகங்களிலும் அரசு வெளியிடும் அறிவிப்புகளிலும் பொதுமக்களை தயவு செய்து போகி பண்டிகையை முன்னிட்டு பழைய பொருட்களை எரித்து காற்றை மாசுபடுத்தாதீர்கள் என்று சொல்வதும் நமது நினைவிற்கு வருகின்றது. போகி பண்டிகையை முன்னிட்டு வழக்கமாக செய்யக்கூடிய சில செயல்களை செய்தாலும், வழக்கமான முறையில் நாம் சற்று கொண்டாடினாலும், சட்டதிட்டத்திற்கு உட்பட்டு சில செயல்களை செய்தாலும், வேறு கோணத்தில் நாம் யோசித்தால் என்ன என்று தோன்றுகின்றது. போகி பண்டிகை, போகி பொங்கல் தினம் அன்று மக்கள் தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் வீடுகளை சுத்தம் செய்து வேண்டாத பொருட்களை கழித்து கட்டி கொண்டாடுவது வழக்கம். மாசு கட்டுப்பாட்டு வாரியம், அரசாங்கம், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், கல்வியாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள், ஆசிரிய பெருந்தகைகள் மற்றும் பலர் போகி அன்று பொருட்களை எரிக்க வேண்டாம் என்று எடுத்துரைக்கின்றனர். அதுவும் நமக்கு அடிக்கடி ஊடகங்கள் வாயிலாக தெரிய வருகின்றது. இது நல்ல ஆலோசனைதான். போகியை கண்டிப்பாக காற்றை மாசுபடுத்தாமல் தான் நாம் கொண்டாட வேண்டும். வீட்டை சுத்தம் செய்து பழைய பொருட்களை தூக்கி எறிந்து புதிய பொருட்களை சேர்த்து பயன்படுத்தி போகியை கொண்டாடுவது வழக்கம். இதைத் தவிர நாம் ஏன் நமது பழைய பணத்தாட்களையும் பழைய காசு நாணயங்களையும் சுத்தப்படுத்தக்கூடாது இந்த போகி அன்று? போகி அன்று நாம் காசு, பணம் ஆகியவற்றை சுத்தம் செய்தால் என்ன என்பதே இன்று சற்று வேறு விதமாக சிந்தித்து நாம் இங்கே விவாதிக்கின்றோம். கை கழுவும் சோப்பு திரவம், பாத்திரம் கழுவும் திரவம், டெட்டால், எலுமிச்சை, புளி, சமைக்க பயன்படுத்தும் சோடா உப்பு, வினிகர், வெதுவெதுப்பான சுடுநீர் போன்றவற்றால் பல் துலக்கும் புதிய பிரஷ் கொண்டு சுத்தம் செய்து படிக்கும் செய்தித்தாட்களில் சூரிய ஒளியில் வைத்து சுத்தம் செய்யலாம். எதனை சுத்தம் செய்யலாம்? போகி அன்று நம்மிடம் இருக்கும் காசையும் நம்மிடம் இருக்கும் பணத்தாட்களையும் பண நோட்டுகளையும். ஸ்டெரிலைஸ் கருவி கொண்டும் அழுக்கு காசுகள், ரூபாய் நோட்டுகள் சுத்தம் செய்யலாம் போகி அன்று. வடக்கில் குளிராக இருக்கும், எனவே வடக்கில் வசிக்கும் மக்கள் கோடையில் சுத்தம் செய்யலாம். போகி அன்று சுத்தம் செய்ய முடியவில்லை என்றாலும் கூட, ஏனென்றால் காசுகள் காய்வதும் பணத்தாட்கள் நோட்டுகள் காய்வதும் குளிர்காலத்தில் சற்று சிரமம். மகளிர் சுய உதவிக் குழுவினர் மற்றும் மகளிர் போகி பண்டிகை அன்று கோலம் போடும் பொழுது, போகி காலத்தில் போகி பண்டிகையை ஒட்டி வண்ண கோலங்கள் இடும் பொழுதும் காசு பணத்தால் சுத்தம் செய்வோம் என தமிழில் எழுதி விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம் அல்லவா?
போகி பண்டிகையை முன்னிட்டு பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது தவிர வேறு சற்று வித்தியாசமாக யோசித்தோமென்றால் இந்த சிந்தனையும் வருகின்றது. வழிபடும் இடங்களில் மக்கள் தரும் செலுத்தும் காணிக்கை காசுகள் பணங்கள் போகி அன்றும் மற்றைய நாட்களிலும் சுத்தம் அல்லது ஸ்டெரிலைஸ் செய்தபின் வங்கிகளில் டெபாசிட் செய்யலாமே. வழிபடும் இடங்களில் மக்கள் தரும் காணிக்கை காசுகள் பணங்கள் போகியன்று அல்லது மற்ற நாட்களில் சுத்தம் செய்யலாம், ஸ்டெரிலைஸ் செய்தபின் வங்கிகளில் டெபாசிட் செய்யலாமே. இதை தவிர வங்கிகளும் தங்களிடம் உள்ள காசுகளை பணத்தாட்களை ஆண்டிற்கு இருமுறை நோய் பரவும் காலங்களில் ஸ்டெரிலைஸ் செய்யலாம் அல்லவா? காணிக்கை தரும் மக்களும் சுத்தப்படுத்திய காசுகள் பணம் கொண்டு வந்து காணிக்கை தரலாம் அல்லவா? நமது மக்களின் பாரம்பரிய அறிவு என்ன? சுத்தமான காசுகளை மஞ்சள் துணியில் முடிந்து காணிக்கை செலுத்துவதுதானே. போகி பண்டிகை அன்று காசுகள் ரூபாய் நோட்டுகள் சுத்தம் செய்வதை மக்கள் இயக்கமாக மாற்றுவோம். சுத்தமான நாணயங்கள் பணத்தாட்கள் இந்திய நாட்டின் தமிழ்நாட்டின் மதிப்பையும் நம் ஒவ்வொருவரின் மதிப்பையும் உயர்த்தும், உடல் நலத்தையும் பாதுகாக்கும். எனவே போகி பண்டிகை காசுகள் ரூபாய் நோட்டுகள் சுத்தம் செய்யும் நாளாக அமையட்டும், இயக்கமாக மாறட்டும். பார்த்த அனைவருக்கும் கார்த்திகை தீபம் வலையொலி அன்பு வணக்கம். நன்றி.